அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்க, நிறைய பேருக்கு இன்றைக்கு ஏன் பாவம் செய்ய முடியுது ஈஸியா, ஆனா பாவத்திலிருந்து விடுபட முடியவில்லை, அல்லது பாவம் செய்யறது நிறுத்த முடியல. ஏன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு சீக்ரெட் என்னன்னு சொன்னா, ஒன் ஆஃப் தி திங்ஸ் என்னன்னா, ஒரு காரியம் என்னன்னா, என்னால் அது முடியாதுன்றவங்க எண்ணுகிறார்கள். இந்த எண்ணத்துல தான் பிரச்சனை. பாருங்க, வேதம் சொல்லுது நீதிக்கென்று பிழைத்திருக்கிறீங்க, இப்போ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறீர்கள். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறதுனா என்ன? தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை உங்களால் செய்ய முடியும். இதுதான் பிரச்சனை, பேசிக் பிரச்சனை தான். முடியும் என்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரல. இல்லை, என்னால் முடியும், இதை என்ன செய்ய முடியும், முன்ன அப்படி செஞ்சுட்டு இருந்தேன், இனிமே அப்படி செய்யாமல் இருக்க என்னால் முடியும். ஏன்னா இப்போ அதற்கேற்ற ஒரு இது வந்துருச்சு. பாவத்துக்கு நான் செத்திருக்கிறேன், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். ஆகவே எனக்கு அதை நிறுத்த முடியும். இப்போ தேவன் சொல்லுகிறது என்னால் செய்ய முடியும். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாவத்துக்கு முன்ன ஒப்பு கொடுத்தோம் அவயவங்களை. இந்த சரீரத்தை என்ன பண்ணோம்? கைகளை பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம், கால்களை பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம், கண்களை பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம், காதுகளை பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம், எல்லாத்தையும் பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம். இப்போ என்ன பண்ண வேணும்? இதே அவயவங்களை பாவம் செய்ய ஒப்பு கொடுக்க கூடாது. என்னத்தை செய்ய ஒப்பு கொடுக்கணுமா? நீதியை செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, ஒரு கருவியாக அதை பயன்படுத்துங்கள், எல்லாவற்றையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாருங்க, எண்ணிக்கொள்ளுங்கள்னு சொன்ன பிறகு அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் அவயவங்களை பாவத்துக்கு அல்லது அநீதிக்கு ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்காமல் நீதிக்கு ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே எண்ணம் சரியாயிடுச்சுன்னா ஆக்ஷனும் சரியாகும் என்று அர்த்தம். எண்ணத்தை சரி பண்ணால் ஆக்ஷன் சரி. என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுது. நீங்கள் ஒரு சில காரியங்களை நான் விளக்க விரும்புகிறேன். திருப்பவும் மார்க் 7ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், எப்படி இது வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம். அவயவங்களை எதுக்கு ஒப்பு கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கு? அநீதிக்கு ஒப்பு கொடுக்காமல் என்னத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்? நீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை மனசில் வச்சுக்கங்க. இங்கே வாசிப்போம். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து 7:14, மார்க் 7:14, அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஓமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அவங்களுக்கு விளங்கலை. என்ன சொன்னார் இவரு? என்ன சொன்னார்? இப்போ என்ன சொன்னார்னா, புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இந்த யூத மக்கள் ரொம்ப இந்த ஆகாரத்தை எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது இதிலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த ஆட்கள். இப்படி இருந்தால் தான் சாப்பிடணும், அப்படி சாப்பிடக்கூடாது, மீன்னா இப்படிப்பட்ட மீன்லாம் சாப்பிடணும், அப்படிப்பட்ட மீன் சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் 1008 ரெகுலேஷன். நிறைய பழைய ஏற்பாட்டில் தேவன் ஹெல்த் ரெகுலேஷனாக கொடுத்துருந்தார். இந்த சுகாதாரத்துக்காக சில கட்டுப்பாடுகளை அங்கே விதித்திருந்தார். இல்லைன்னா இந்த தேசமே அழிஞ்சு போயிருக்கும். அதனால தான் சொன்னார், இஸ்ரவேல் மக்களே இல்லாமல் போயிருப்பாங்க, வியாதியிலே எல்லாம் மடிஞ்சு போயிருப்பாங்க. அதனால் என்ன சொன்னார்? இதை சாப்பிடு இதை சாப்பிடாதுன்னு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல கட்டுப்பாடுகளை அங்கே விதிச்சார். அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விட பெரிய இதாக ஆக்கிட்டாங்க. அதை இந்த சுகாதார கட்டுப்பாடு அவ்வளோதான். அதை ஒரு பெரிய ரிலிஜியஸ் இது மாதிரி ஆக்கிட்டாங்க. நாங்கள் இதை தான் சாப்பிடுவோம், அதை சாப்பிட மாட்டோமாக்கும், இப்படி சாப்பிட மாட்டோமாக்கும், அப்படி சாப்பிடுவோம். இதே தான் கையை கழுவுனியா காலை கழுவுனியா, இதுதான் உங்களுக்கு பெரிய இது. உங்கள் சீஷர்கள் ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள்? அவனுக்கு வேற சில சப்ஜெக்டே தெரியல பாருங்க. அவனுக்கு ஏன் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் மாதிரி. அப்போ ஏசு சொல்கிறார், ஏயா சும்மா அதே பற்றி பேசிகிட்டு இருக்கிற? மனுஷனுக்கு புறம்பே இருந்து உள்ளே போகிறது ஒன்று அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. ஏன்னா வெளியிருந்து உள்ளே போகிறதெல்லாம் திரும்ப வெளியே வந்துடும்ன்றார். இது விளங்கல அவனுக்கு. அதனால சொல்கிறாரு பாருங்கள், விளக்கம் கொடுக்குறாரு. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கேட்கிறது காதுள்ளவன் கேட்க கடவுள்னு சொன்ன பிறகு ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது 14ஆம் வசனம், அவருடைய சீஷர்கள் சொன்ன ஓமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் இவ்வளவு உணவு இல்லாதவர்களா, இவ்வளவு அறிவே இல்லையான்றாரு. நான் சொல்கிறது கொஞ்சம் கூட விளங்கலையாங்கிறார்.
புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. எங்க போதாது? வயிற்றுல தானே போகுது, பரவாயில்ல வெளியே வந்துடும்ன்றார். இருதயத்துக்கு உள்ள போறதுதான் டேஞ்சர். இருதயத்துக்குள்ள போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களும் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்தும். உள்ள இருந்து என்ன புறப்படுது? அதுதான் அது தீட்டுப்படுத்துன்றாரு. வெளியிருந்து உள்ள போறது தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியே புறப்படுறதா தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விவகாரமும் மண்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருதா? உள்ளத்திலிருந்து வருகிறது என்கிறார். இதெல்லாம் இப்ப வாஸ்தவம் இந்த லிஸ்ட், இந்த பொல்லாங்கானவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து வருது, இதுதான் தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாரு? உள்ளத்திலிருந்து எப்படி வெளியே வருது? என்ன இங்க சப்ஜெக்ட் என்ன பேசுறாரு இங்க? வெளியிருந்து உள்ள போறது ஒண்ணு தீட்டுப்படுத்தாது. ஏன்னா அது இருதயத்துக்கு போறது இல்லை, வயிற்றுக்கு தான் போகுது. வயிற்றுக்கு போனால் வெளியே வந்துடும். இருதயத்துக்குள்ள போறது தான் தீட்டுப்படுத்துகிறது. அப்புறம் என்ன சொல்றாரு? உள்ளத்திலிருந்து வெளியே வருது பாருங்க, இருதயத்திலிருந்து வருகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப இருதயத்திலிருந்து வெளியே ஒண்ணு எப்படி வருது? அது எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி தீட்டுப்படுத்துகிறது? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேணும். திருப்புங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். இது ஒரு அற்புதமான காரியம். இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி உண்டாகிடும். 30:32 நீதிமொழிகள் 30:32. சரி, நல்லா கவனிங்க, சப்ஜெக்டை விட்டுறாதீங்க. வெளியிருந்து உள்ள போகிறது தீட்டுப்படுத்தாது, உள்ளிருந்து வெளியே வர்றது தீட்டுப்படுத்துது. நல்லா கவனிங்க, உள்ளிருந்து வெளியே வர்றது தீட்டுப்படுத்துது. ஏன்? உள்ளிருந்து வெளியே வர்றது எங்க போகுது? இருதயத்துக்குள்ள போகிறது. நல்லா கவனிங்க, திரும்பவும் சொல்றேன், இருதயத்துக்குள்ள போனா தானே தீட்டுப்படுத்தும், வயிற்றுக்குள்ள தானே போகுது, அதனால தீட்டுப்படுத்தாதுன்னாரு. அது வயிற்றுக்குள்ள போறது வெளியே வந்துடுது, இருதயத்துக்குள்ள எது போகுதோ அதுதான் தீட்டுப்படுத்துதுன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? மனுஷனுக்கு உள்ளத்திலிருந்து வர்றதுதான் அவனை தீட்டுப்படுத்துகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளிருந்து வருகிற ஒன்று அவனுடைய இருதயத்துக்குள்ளே போகிறது. அப்ப உள்ளிருந்து கிளம்பி வந்து உள்ள போகுதான். ஹலோ, இங்கிருந்து கிளம்பி வந்து உள்ள போகுது. அதான் அங்க சப்ஜெக்ட். கவனிங்க, 32ஆம் வசனம் 2ஆம் பகுதியை வாசிக்கிறேன். துர்சிந்தனை உள்ளவனாய் இருந்தாயானால், எல்லாம் சொல்லுங்க, துர்சிந்தனை உள்ளவனாய் இருந்தாயானால். என்னத்தை பற்றி சொல்லியிருக்கு? சிந்தனையை பற்றி. சிந்தனை கெட்டதா இருந்தால் அர்த்தம். சிந்தனை கெட்டதா இருந்தால் கையினாலே, இது என்ன வம்பா இருக்குது? சிந்தனை கெட்டதா இருந்தால் கையினால வாயை மூடினா என்ன அர்த்தம்? ஏன்னு சொன்னா, சிந்தனை கெட்டதா இருந்தால் என்ன ஆயிடுமா? கையினால வாயை மூடலன்னா இந்த சிந்தனை உள்ளிருந்து கிளம்பி வந்து வாயில நான் பேச ஆரம்பிச்ச உடனே என் இருதயத்துக்குள்ள அது போக ஆரம்பிக்கிறது. இதுதான் தீட்டுப்படுத்துன்றார். வெளிச்சம் அடிக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்தில் அடிக்கும். அடித்த பிறகு கதை மாறிடும். சிந்தனை நிறைய வருது. ஒரு நாளைக்கு நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் வாசித்தேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 10,000 சிந்தனைகளுக்கு மேலே ஒரு மனுஷனுடைய மனதில் வந்து அலசரிப்படுதுன்றாங்க ஒரு நாளைக்கு. மோர் தென் 10,000 தாட்ஸ். 10,000 சிந்தனைகளுக்கு மேலே, எண்ணங்களுக்கு மேலே மனுஷனுடைய எண்ணத்தை கிராஸ் பண்ணுது. எத்தனை பேர் உணர்றீங்க? ஒரு நாளைக்கெல்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை எண்ணங்கள், பல்வேறு எண்ணங்கள், எத்தனையோ விதமான எண்ணங்கள் வருது போகுது. பல விதமான காரியங்களை பற்றி சிந்திக்கிறோம், அலசுறோம். அவ்வளவும் வந்து இந்த மூளைக்குள்ள வந்து போகுது. இந்த சிந்தனையில வந்ததுனால உங்களுக்கு ஒன்றும் ஆயிட போறது இல்லை. நல்லா கவனிங்க, இப்போ இப்படி வந்ததே அப்படின்றதுனால ஒன்றும் ஆயிட போறது இல்லை. சில சொல்றாங்க, என்னையா அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சையா? பயப்படாதீங்க, ஒன்றும் ஆயிடாது. எண்ணம் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்றத வச்சு தான் ஏதாவது ஆக போகுது. அது வந்தது அப்படியே போயிடும். அது எல்லாருக்கும் எல்லா விதமான எண்ணங்களும் வருகிறது. துல்லியமாக அதை புரிந்து கொள்ளுங்க. எத்தனையோ எண்ணங்கள்லாம் வருது. ஆமா, கெட்ட எண்ணங்கள்லாம் கூட சில நேரத்தில் வருகிறது. வந்ததுனால அது ஒன்றும் உங்களை தீட்டுப்படுத்தாது. அந்த எண்ணம் வந்த பிறகு டக்குன்னு என்ன பண்ணும்? வாயை
மூடணும். வாயை மூடலைன்னா அந்த எண்ணம் வாயில போய் அந்த வாயிலிருந்து வெளியே வருது பாருங்க, அது இருதயத்துள்ள போயிடும். இப்படித்தான் அங்க சொல்லப்பட்ட லிஸ்ட். அவ்வளவு பாவங்கள், பொல்லாங்கானவைகள் சொல்லப்பட்டு அவ்வளவு அக்கிரமம் பாவம் எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? அவ்வளவும் எப்படி வருதான்? இந்த எண்ணங்கள், ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து அப்படியே அலமோதி மனுஷனுடைய மனசுல வந்து அப்படி மோதுது. மோதின பிறகு அவன் என்ன பண்றான்? சில எண்ணங்களை வந்து மோதிச்ச போன் அப்படியே விட்டுறாம அந்த சில எண்ணங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே அதை வாயை எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பித்த உடனே அந்த எண்ணங்கள் என்ன பண்ணுகிறது? உள்ள போகிறது. அதுதான் அவனை தீட்டுப்படுத்துகிறது என்கிறார். இல்லைங்களா? விளங்குதுங்களா உங்களுக்கு? இப்ப அப்ப எண்ணம் எங்கிருந்து வந்தது? உள்ள இருந்து தான் வந்தது. உள்ள இருந்து வர்றது தான் மனுஷனை தீட்டுப்படுத்துது. ஏன்னா இங்க உள்ள இருந்து வர்றது தான் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள போகிறது. அது வெறும் வயிற்றுக்குள்ள போறது இல்லை. இந்த உள்ள இருந்துனா எண்ணத்திலிருந்து வருகிற அந்த காரியங்கள் வாயினாலே நான் பேசும்போது எங்க போய் விடுகிறது? இருதயத்துக்குள்ள போய் விடுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. எண்ணம் வந்ததுனால எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. 1000 எண்ணம் வருது. ஆனா எந்த எண்ணத்தை பேசுகிறேனோ அந்த எண்ணத்தை தான் நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன். இல்லைன்னா பெரிய சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குது. அப்படியே கட 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 கடன்னு வந்ததுனால எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறது இல்லை. வந்ததில் எதை நான் எடுத்துக்கொள்கிறேன்? நான் எதை பேசுகிறேனோ அதை தான் எடுத்துக்கொள்கிறேன். அதுதான் எனக்கு சொந்தமாகிறது. அந்த எண்ணம் தான் என்னுடைய வாழ்க்கை ஆகிறது. எல்லா எண்ணங்களும் என்னுடைய வாழ்க்கை ஆகிறது இல்லை. எத்தனையோ எண்ணங்கள் வருது போகுது என்னோட மனசில் வந்து அது அப்பப்போ வந்துட்டு போகுது. ஆனால் எந்த எண்ணத்தை என்னுடைய வாயினால் பேசி நான் எடுத்துக்கொள்கிறேனோ அதுதான் என்னுடைய எண்ணமாக மாறிவிடு, எனக்கு சொந்தமானதாக மாறிவிடுகிறது. இது ஒரு மாபெரும் உண்மை. அதனால தான் வாயை மூடுன்னு சொல்லி எல்லாம் சொல்லுங்க, வாயை மூடு. வாயை மூடுறதுல எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்க. எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். இந்த எண்ணங்கள் எல்லாம் பேசக்கூடாது. அதனால தான் பாருங்க, இந்த கெட்ட சிநேகிதர்கள்லாம் இருக்கிற வாலிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்? முக்கால்வாசி நேரம் இந்த கெட்ட எண்ணங்களை எடுத்து அவன் பேசி அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதில் தான் அங்கே கெடுதல். இந்த தெருவில் கூடி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அதில் என்ன கெடுதல்னு சொல்கிறேன். என்னன்னா, இந்த பயலுக்கு ஏற்கனவே இந்த எண்ணங்கள்லாம் நிறைய வருது. அதுக்கு எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன் சென்டர் மாதிரி எதாயிடுது. இல்லைன்னா அந்த எண்ணம் வந்துட்டு அது பாட்டுக்கு போகுது. இந்த மாதிரி பையனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவனோட அதை பேசி பேசி டிஸ்கஸ் பண்ணி இவனையும் பேச வச்சு இந்த எண்ணங்களை என்ன பண்ணுகிறார்கள்? அவனுக்கு சொந்தமானதாக ஆக்குகிறார்கள். அதில் தான் அங்கே கேடு வருது பாருங்க. இப்போ ஆப்போசிட் சைடு போவோம். இப்போ பாவம் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். பாவம் எப்படி வருதுன்னா, எண்ணமாக வந்து அந்த எண்ணம் வார்த்தையாகி அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே போய் அந்த இருதய நிறைவினால திரும்ப என்ன பண்ணுகிறது? இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுகிறது. இப்படி தான் எல்லா தீமையும் உண்டாகிறது. அதே மாதிரி தான் பாசிட்டிவும். இப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி நடந்து வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் என்ன எண்ண வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கொள்ளுங்கள், பாவத்துக்கு செத்தவர்களாக எண்ணிக்கொள்ளணும், தேவனுக்கென்று பிழைத்தவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த எண்ணத்தை நல்லா கவனிங்க. இப்போ எண்ணத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன். இங்கே வந்து உட்கார்ந்தீர்கள். இந்த எண்ணத்தை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்ன எண்ணம்? நீங்கள் பாவத்துக்கு செத்தவர்கள், நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்கள், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள். இது ஒரு எண்ணம். சபைக்கு வந்ததுனால இந்த எண்ணம் உங்களுக்கு கிடைச்சது. இது வெளியில் மார்க்கெட் பிளேஸில் கிடைக்கிறது இல்லை. ஹலோ, அங்கே கிடைக்கல, இங்கே தான் அது கிடைக்கும். இங்கே வந்து கேட்கறதுனால இந்த மனதில் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்து இன்றைக்கு வந்து சேர்ந்தது. இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த மனதில் வந்து கிடைத்த எண்ணத்தை நீங்கள் எடுத்து வாயில வைத்து நீங்கள் பேச வேண்டும். துர்ச்சிந்தனை உள்ள இருக்கும்போது வாயை எப்படி மூடணுமோ அதுபோல நல்ல தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது, புதிய எண்ணங்களை பிரசங்க கேட்கும்போது அந்த எண்ணங்களை எடுத்து என்ன பண்ண வேணும்? வாயினாலே அறிக்கை செய்ய வேணும். அப்போ என்ன பண்ணணும்? நான் எடுத்துக்கணும், நான் பாவத்துக்கு செத்தவன், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவன் என்பதை நான் பேச ஆரம்பிக்க வேண்டாம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். நான் பாவத்துக்கு செத்தேன், ஆமாங்க, அது முன்னே அது அப்போ செஞ்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து அதுக்கு செத்தவன் நான், அது பழைய வாழ்க்கை, அதை பேசாதீங்க. பழையதெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம்
புதிதாயின. அப்ப என்னுடைய பேச்சினால இந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்கிறேன். எந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்கிறேன்? நான் நீதிமான் என்கிற எண்ணத்தை தினந்தோறும் நான் எடுத்து என்னுடைய இருதயத்தில் வைக்க முடியும். அது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு தான் இந்த எண்ணத்தை பிரசங்கம் பண்ணுகிறோம். இதை பிரசங்கம் பண்ணும்போது 10,000 எண்ணத்தோட இது ஒரு எண்ணமா உங்களுக்குள்ள இன்னைக்கு போகிறது. ஆனால் நீங்கள் அதை குறித்து என்ன பண்ண போகிறீர்கள்? இதை எடுத்து சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொரு நாளும் நான் பாவத்துக்கு செத்தவன், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவன். அப்ப என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை பாவத்துக்கு ஆயுதங்களாக, பாவம் செய்ய கருவிகளாக நான் ஒப்படைப்பது இல்லை. இதை நீதியை செய்ய கருவிகளாக நான் ஒப்படைக்க போகிறேன். என்னுடைய கைகள் தேவனுக்கு சொந்தம். என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் தேவனுக்கு சொந்தம். என்னுடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது. சரீரம் கர்த்தருடையதாய் இருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் தினந்தோறும் யோசித்து பாருங்க, தினந்தோறும் இதை பேசி பாருங்க. அப்புறம் பாவத்தை எண்ணம் வந்தா கூட செயல் வரவே வராது. ஹலோ, இந்த சரீரம் கர்த்தருடையது, இந்த கைகாலெல்லாம் கர்த்தருடையது. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக, கர்த்தர் சொல்ற இடத்துக்கு போகும்படியாக, கர்த்தர் சொல்ற காரியங்களை பேசும்படியாக, இவைகளுக்காக தான் இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் கர்த்தருடையது என்பதை ஒவ்வொரு நாளும் பேசி அதை எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். அதை உங்களுடைய டிஸ்கஷன் மேட்டர் ஆகுங்க. அதை தியானம் பண்ணு. தியானம்னா என்ன? தியானம்னா நிறைய பேர் உட்கார்ந்து அப்படியே செவுத்த பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பைபிள் வாசிட்டு அப்படியே செவுத்த பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்லை தியானம். தியானம்னா திரும்ப திரும்ப இந்த எண்ணங்களை எடுத்து சிஸ்டமேட்டிக்காக எடுத்து இருதயத்திலே வைப்பது. வாயில சொல்லுவதன் மூலமாக எடுத்து இருதயத்திலே வைப்பது. அப்போ இந்த சரீரம் கர்த்தருடையது, இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. என்னுடைய கரங்கள், என்னுடைய கால்கள், என்னுடைய எல்லா சரீரத்தில் அவயவங்களும், ஒவ்வொரு நரமும் தசையும், இதில் ஓடுற ரத்தமும் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கிறது. கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம்தான் இது செய்யும். நீதிக்கு இது ஆயுதமாக பயன்படும், நீதிக்கு கருவியாக இது இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை பற்றி நான் அப்படி பேசி என்ற இருதயத்தில் நான் வைக்கும்போது அது என்ன பண்ணுகிறது? எப்படி பாவ எண்ணங்கள் இருதயத்தை தீட்டுப்படுத்துகிறதோ அதுபோல இந்த நல்ல எண்ணங்கள் இருதயத்தை உறுதியாக்குகிறது, பாவத்துக்கு எதிராக உறுதியாக்குகிறது. வாயை திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்கணும், மூட வேண்டிய நேரத்தில் மூடணும். பாவ எண்ணங்கள் வரும்போது அதை பேசிடக்கூடாது. எண்ணம் போயிட்டோம், அதை எடுத்துக்க கூடாது. நல்ல இந்த மாதிரி எண்ணங்களை எடுத்து சிஸ்டமேட்டிக்காக எடுத்து நான் பேச வேணும்.